அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். நான் குணாவதியாளர், வேளாண் மன்ற கழகத்தின் மாநில தகவல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர். இன்று பார்த்திங்கன்னா, இந்த அகமுடையார் அரண், மருது சேனை இது போன்ற அமைப்புகள் துளு வேளாளர் என்னும் பெரும் வேளாளர் இனம் பேரினமான வேளாளர்களின் பெரும் உட்பிரிவான இந்த துளு வேளாளர்களை அகமுடையார் எனும் அப்படின்னு சொல்லி முக்குளத்தோடு சேர்ந்த அகமுடையார் எனும் சொல்லி நிறையா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருது சேனை அவர்கள் அமைப்பில் இருக்கவங்க நிறைய பேர் இதை பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா, அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்றத தவிர்த்து நம்ம மக்களே இந்த வட மாவட்டங்களில் இருக்கிற திருவண்ணாமலை இந்த வகையில் இருக்கவங்க திருவிழார்கள் அவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் இந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க. அதான் பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அகமுடையார்கள் யார், அகம்படியார் யார் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். துளுவ வேளாளர்கள் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய வரலாறு நிறையா இருக்குது நமக்கு. அந்த வரலாறுகள் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். அதுக்கு அடுத்தப்புறமா பச்சையப்ப முதலியார் இவரை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். அதற்கான ஆவணங்கள் அனைத்துமே நம்ம இந்த வீடியோவில் 1 by 1 பார்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஆவணங்களையும் சமர்ப்பிக்கும் பொழுது அதை நம்ம பவர்ஃபுல்லாக தான் கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இது சும்மா பேப்பர் எடிட்டிங், கட்டிங்கு, ஒட்டிங்க அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கொடுக்குற ஆவணங்கள் எல்லாமே ஒரு நூல்லேருந்து எடுக்கப்பட்டவை அல்லது அந்த இணையதளங்கள்லேருந்து இணையதளங்கள்லாம் சும்மா நம்ம பிளாக் ஸ்பாட் எழுதுனது கிடையாது. இது பார்த்திங்கன்னா பச்சையப்ப முதலியாருடைய உயில் அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆவணங்கள். அதுக்கப்புறம் நம்ம பச்சையப்ப கல்லூரியில் அவரை பற்றிய குறிப்புகள் இருக்கும்ல, அது எடுக்கப்பட்ட ஒரு ஆவணங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆவணங்கள் இருக்குது, சரிங்களா. தமிழ் மொழியல் அப்படின்ற நூல், திராவிட பித்தன் அப்படின்ற எழுதப்பட்ட நூல்கள், அப்புறம் இன்னும் நிறையா நூல்கள் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து பச்சையப்ப முதலியார் யாருங்கிறத நம்ம தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் ஆதாரபூர்வமாக நாங்கள் நிரூபிக்கிறோம். இதை பார்த்துட்டு முதல்ல இந்த மருது சேனை அமைப்புகள் அகமுடையார்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்க. இது தென் மாவட்டத்தில் இருக்க அகமுடையார்கள் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க வேலையில் முக்குளத்தில் சேர்ந்து சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய பாதையில், வரலாற்று பாதையில் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. வாழ்த்துக்கள். ஆனால் இந்த வட மாவட்டங்களில் இருக்கிற அகமுடையார்கள் தான் துளு வேளாளர் உட்பிரிவும் அகமுடையாரும் ஒன்றுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அதில் ஜென்செக்ஸ் படி பார்க்கும்போது அகம்படியார் அப்படின்றது நிறைய ஜாதிகளுக்கு பட்டமாக வழங்கப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். வீடியோவை பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். அனைத்து வீடியோக்களையும் சமர்ப்பிக்கிறோம், ஆவணங்களை முதல் சமர்ப்பிக்கிறோம். 1 by 1 கொண்டு பாருங்கள். நன்றி. ஆவணமாக பச்சையப்ப முதலியாருடைய வாழ்க்கை வரலாற்றின் அடிப்படையில் எழுதப்பட்ட முதல் உயில். இதில் பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் ஒன் விஸ்வநாத முதலியார் ஆப் கான்வீரம், ஹி பிலாங்டு டு த அகமுடைய வேளாள கேஸ்ட் அப்படின்னு இதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. இது பார்த்திங்கன்னா அவருடைய உயில் அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஆவணமாக இதை நம்ம கருதலாம். அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணங்கள் பச்சைப்பன் கல்லூரியில் வலைத்தளத்தில் உள்ள ஆவணம். இதுவும் அவருடைய உயில் அடிப்படையில் எழுதப்பட்டது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா, விஸ்வநாத முதலியார் அண்ட் அகமுடைய வேளாளர் ஹேஸ் பின் லிவிங் இன் காஞ்சிபுரம், த கிரேட் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஆண்டிக்யூட்டி அப்படின்னு சொல்லி அதில் தெளிவாக போட்டிருக்காங்க. இது 2வது ஆவணமாக நம்ம பார்த்துக்கலாம். 3வது ஆவணமாக பார்க்கும்போது, நம்ம வேளாள இனத்தின் பெருமைக்குரிய ஐயா பக்தவச்சலம் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதில் பச்சையப்ப முதலியார் ஜனமும் சென்னை மாநகர் சேர்தலும் அப்படின்ற தலைப்பில் இந்த வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஜாதியில் அகமுடைய வேளாளர் பச்சையப்ப முதலியார் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம இதுக்கு மேலே நம்ம ஆவணங்கள் எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? இது 3வது ஆவணம். 4வது ஆவணம் பார்த்தீங்கன்னா, திராவிடன் இதழில் ஆசிரியர் திராவிட பித்தன் எழுதிய நூலிலிருந்து ஆவணங்களை பார்க்க போகிறோம். இது 4வது ஆவணம். அதாவது பச்சையப்ப முதலியார் அவர்கள் 1754ஆம் ஆண்டு சென்னை அடுத்துள்ள பெரிய பாலத்தில் பிறந்தார்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவரது பெற்றோரின் பூர்வீக ஊர் காஞ்சிபுரம். தந்தை விஸ்வநாத முதலியார், தாய் பூச்சியம்மாள். அகம்படிய வேளாளர்கள் நன்கா புரிஞ்சுக்கிறணும். அகமுடையார்னா அகமுடையார்னு மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இங்கே அகம்படிய வேளாளர்கள் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது 4வது ஆவணம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 5வது ஆவணங்கள் நீலகிரி மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வெள்ளாள அகம்படியர், வெள்ளாள செட்டி, வெள்ளாள கவுண்டர், வெள்ளாள பிள்ளை. இதில் பார்த்தீங்கன்னா, வெள்ளாள என்பது தான் தன்னுடைய ஜாதி, மற்றவைகள் எல்லாமே பட்டமாக பார்க்கப்படுகின்றது.
இதில் பார்த்து நமக்கு எல்லாரும் தெரியும். நாங்கள் இதில் வந்து ரெட் லைனில் வந்து அண்டர்லைன் பண்ணுறோம் பார்த்துங்க. இது நீலகிரி டிஸ்ட்ரிக்டோடைய கண்டினியூஷன்ஸ். வேளாளர் அகம்படியார் அவர் போட்டு வேளாளர் செட்டியார்னு கீழே இருக்குது. வேளாளர் கவுண்டர் இந்த மாதிரியான அனைத்து ஆவணங்களும் நம்ம பச்சைப்பம்பில் அவர்கள் வேளாளர் என்பதற்கான ஆதாரங்களை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த வழியாக பார்க்கும்போது 6வது ஆவணமாக அபிதான சிந்தாமணி நூலின் ஆசிரியர் ஐயா சிங்காரவேலு முதலியார் அவர்கள் எழுதியது. இதில் வந்து நமக்கு அப்போ இருந்து இப்போல்ல அனைத்து ஆவணங்களுமே பச்சையப்ப முதலியார் என்பவர் அகமுடைய வேளாளர், அகம்படிய வேளாளர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்காங்க. இந்த அகம்படிய வேளாளர் என்பது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் சொல்லப்படும் காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் துளு வேளாளர்கள், தொண்டை மண்டல வேளாளர்கள் வந்து இந்த அகம்படி அப்படின்ற பட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதில் வந்து அகம்படி என்பது பட்டமாகத்தான் இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறதே தவிர இதுவரை அது வந்து ஜாதியாக இல்லை. அப்படி ஜாதியாக அகமுடையார் என்ற ஜாதியில்தான் கள்ளர், மறவர் இவர்களுடைய உட்பிரிவில் தான், இவர்களுடைய பின்னணியில் தான் மறவர் குலத்து அகமுடையார் என்பதற்கும் ஆவணங்கள் வைத்திருக்கோம். அதையும் பின்னாலேயே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6வது ஆவணமாக அபிதான சிந்தாமணி நூலின் பார்த்தோம்னா பச்சையப்ப முதலியார்னு சொல்லிட்டு இவர் காஞ்சிபுரம் விஸ்வநாத முதலியார் குமரர், தாய் பூச்சியம்மாள் இவர்கள் காஞ்சிபுரத்தில் வசித்து வந்த ஏழை குடும்பத்தினர், ஜாதியில் அகமுடைய வேளாளர் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இதை விட நமக்கு என்ன ஒரு இது வேணும்? ஒரு நூலில் ஒரு ஆசிரியர் இவ்வளவு தெளிவாக வந்து குறிப்பிட வேண்டிய காரணம் என்ன? அவருடைய பிறப்பையும் அவர் பிறந்த இனத்தையும் தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் இதை தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓகே, இது 6வது ஆவணம். அடுத்த பார்த்தோன்னா 7வது ஆவணமாக ஆங்கிலேய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1891ஆம் ஆண்டு அகமுடையார் என தனித்தனியாக உள்ளது. இது நம்ம எப்படி பார்க்குறது? அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து சென்சஸ் ஆஃப் இந்தியா 1891. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு காலமில் அகம்படியான் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காலமில் அகம்படியான். அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த 55 அதில் பார்த்தோம்னா அகமுடையான் என்று தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இதில் தான் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். அதாவது முதல் காலமில் அகம்படியான்னும் 2வது காலம் அதாவது 55Gயில் வந்து பார்த்திங்கன்னா அகமுடையான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இரண்டுமே வெவ்வேறு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். அடுத்தபடியாக பார்க்கும்போது 8வது ஆவணமாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பச்சையப்பன் அறக்கட்டளையோட வலைத்தளத்திலிருந்து பச்சையப்பர் எழுதி வைத்த உயிலின்படி ஆங்கிலேய நீதிபதி நார்டன் அவர்கள் எழுதிய தீர்ப்பின் வாயிலாக அவர் அகமுடைய வெள்ளாளராக அறியப்பட்டிருக்கிறார். அதற்கு நம்ம இந்த ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கிறோம். விஸ்வநாத முதலியார் அண்ட் அகமுடைய வேளாளர் ஹேஸ் பின் லிவிங் இன் காஞ்சிபுரம், த கிரேட் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அண்டிக்யூட்டி அண்டு ஹெரிடேஜ் இப்படின்னு தான் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு 8வது ஆவணமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக 9வது ஆவணமாக தமிழ் பொழில் ஆசிரியர் உலகநாத பிள்ளை அவர்கள் எழுதிய நூலிலிருந்து அவர் வேதாரணத்தை சேர்ந்த வேளாளர் எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. நல்லா தெளிவாக நம்ம பார்த்தாலும் நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அதாவது பார்த்திங்கன்னா சோழிய வேளாளர் குலத்தில் பழனியம்மாள் என்னும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார். அப்பெண்ணுக்கு மிகுந்த ஆபரணங்களிட்டு பெண்ணின் பெற்றோருக்கு பரிசு பணமாக 10,000 வராகன் ரொக்கம் கொடுப்பதாக எழுதி கொடுத்து பெண்ணை விவாகம் செய்து கொண்டார் நம்ம பச்சையப்ப முதலியார் அவர்கள். இதில் தெளிவாக சோழிய வேளாளர் பெண் அப்படின்னு சொல்லி இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும்போது 10வது ஆவணமாக தமிழ் இலக்கிய திரட்டு என்கிற நூலிலிருந்து திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை அவர்கள் எழுதிய நூலில் வேளாளர் குல திலகர் விஸ்வநாத முதலியார் பச்சையப்பன் முதலியார் பிறந்ததாகவும் அவர் 2வது மனைவியாக சோழிய வெள்ளாளரை திருமணம் செய்து கொண்டதாகவும் புத்தகத்தில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. இந்த பச்சையப்ப முதலியாருடைய வாழ்க்கை வரலாறு இது. 1754 வேளாளர் குல திலகரான விஸ்வநாத முதலியார். இதில் நம்ம நல்லா குறிப்பெடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளாளர் குல திலகரான விஸ்வநாத முதலியார்.
அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். ஓகேங்களா? இதில் வந்து எங்கேயுமே வந்து அகமுடைய குல திலகர் அல்லது கள்ளர் குல திலகர் அல்லது மறவர் குல திலகர்லாம் குறிப்பிடப்படவே கிடையாது. வேளாள குல திலகரான விஸ்வநாத முதலியார் என்னும் புண்ணிய சீலருக்கும் பூச்சியம்மாள் என்னும் புண்ணியவதிக்கும் புத்திராக பிறந்தவர் அப்படின்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. இத்தனை வரலாறுகள் நம்ம தெளிவாக கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இதை எல்லாமே மறுபடியும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, வரலாறு எங்கே, ஆவணம் எங்கேன்னு சொல்லி மறுபடியும் கேட்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளுவெள்ளாளுடைய தொப்புள் குடியுறவான அகமுடைய வெள்ளாள முதலியாருக்கும் அகம்படி முதலியான பட்டம் இருக்கின்றதை நம்ம தெளிவாக பார்த்துக்கிறணும். அதே போன்று இங்கே நம்ம கொடுக்கப்பட்டிருக்க சென்செக்ஸில், அதாவது ஜாதி பட்டியலில் அகமுடையார் என்பதும் அகம்படியார் என்பதும் தனித்தனியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்துக்குங்க. அதாவது இந்த குரூப் 2 இந்த கல்டிவேட்டர்ஸ் அப்படி வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேளாளர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 91,45,000 பேர் அப்போதைக்கே இருந்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் முதலே வந்து அகமுடையான்னு சொல்லி 42,443 கொடுத்துருக்காங்க. காரைக்கட்டு வேளாளர் 1,30,245, அப்புறம் காளிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கொண்டகெட்டி, கொங்கு வேளாளர், பாண்டிய வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரிவுலையும் எவ்வளோ வேளாளர் இருந்தான்றது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தை சேர்ந்த வேலூரை பூர்வீகமாக கொண்ட துளுவ வேளாளர் குலத்தில் தோன்றிய பேராசிரியர் ஐயா சு ராசவேலு ஐயா அவர்கள் சித்திரமிழி பெரிய நட்டார் தொன்மை வேளாளர் வரலாறு என்ற புத்தகத்திலிருந்து வட தமிழக துளுவ வேளாளருக்கும் தென் தமிழக அகமுடைய தேவர் அமைப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அவர் எழுதிய புத்தகத்திலிருந்து தெளிவாக எழுதியிருக்காங்க. அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய தொழில் துறையிலும் சரி, பேராசிரியர் தஞ்சை தமிழ் பல்கலைத்துறையும் சரி பணிபுரிந்து வருபவர் குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் துளுவ வேளாளர் சாதியை சேர்ந்தவர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு செயலாக நம்ம பார்க்கணும். இந்த சித்திரமிழி பெரிய நட்டார் தொன்மை வரலாறு அந்த நூலில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க. பார்த்துங்க, அதாவது துளுவ அல்லது தொழு வேளாளர்கள் பெயர் காரணம் குறித்து ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அவர்கள் அகம்படி என்கிற சாதி பெயருடனும் தற்காலத்தில் குறிக்கப்படுகின்றனர். இவர்களுக்கும் தென் தமிழகத்தில் வாழும் அகமுடையாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. துளுவ வேளாளர்கள் பூர்வீகமாக வேளாள குடிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொண்டை மண்டலத்தின் கரிகால சோழனால் போற்றப்பட்ட துளுவ வேளாளர்கள் பொற்கால ஆண்டு 2ஆம் நூற்றாண்டில் தொண்டை சக்கரவர்த்தி ஆட்சியின் பொழுது நில உரிமை எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இப்போ நம்ம இவ்வளவு ஆவணங்களுக்கு காட்டியிருக்கோம். ஆனால் மீண்டும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஆவணங்கள் பார்த்தல, எனக்கு ஆவணங்கள் தெரியலை, இது வந்து எங்களுக்கு எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறோம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே வந்து நாங்கள் தெளிவான ஒரு ஆவணங்கள் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதையுமே வந்து தவறான முறையிலையோ இல்லை பொய்யான ஆவணங்களையோ நாங்கள் வந்து கொடுக்கப்படல. இன்னும் கடைசியான ஒரு ஆவணமாக பார்த்தீங்கன்னா 18வது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநில பட்டியலில் முதலாவதாக இருப்பது அகமுடையார் இன்க்ளூடிங் துளுவ வேளாளர். 18வதாக இருப்பது அகமுடையார் முக்குலத்தோர் என தனியாக பிரித்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிறணும். முதல்ல இருக்கிறது அகமுடையார்ஸ் இன்க்ளூடிங் துளுவ வேளாளர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவே கீழே பார்த்தீங்கன்னா முக்குலத்தோர் தேவர் இன்க்ளூடிங் அகமுடைய தேவர் கள்ளர் மறவன் சொல்லி கீழே குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறணும், எப்படி எடுத்துக்கிறணும், நம்ம இதை நம்ம எவ்வளவு தெளிவாக நம்ம படித்த அதாவது ஒரு எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆவணங்கள் நாங்கள் சமர்ப்பித்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மீண்டும் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் வந்து அப்படி இப்படி வரலாறு பேச தெரியாது, அது தெரியாது அப்படின்னு நிறையா பேசுவீங்க. அங்கே தெளிவாக சொல்லிக்கணும் என்னன்னா, அகமுடைய தேவர் அதாவது முக்குலத்து அமைப்பு அகமுடையாருக்கும் வெள்ளாளர்களில் அகம்படிய வெள்ளாளர்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லைங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். இவ்வளவு ஆவணங்களை கொடுத்தாச்சு. பச்சை பெரும்புலியார் வந்து அகம்படிய வெள்ளாளர், அதாவது துளுவ வேளாளர், தொண்டை மண்டல வேளாளர் என்கிறதுக்கு இவ்வளவு சான்றுகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். மீண்டும் நீங்கள் பொய்யான முறையில் தவறான முறையில் மக்களுக்கு கற்பிக்கப்பட்டு வேளாளர் என்கிற பச்சை பெரும்புலியார் அவர்களை அகமுடையோர் என்று போற்றப்படுவது மிகவும் கண்டிக்கத்தக்க செயலாகும். அதனை நாங்கள் வந்து வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக மிக வன்மையான கண்டனங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரங்களில் எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் பேணி காக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த பதிவை எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்துவதற்கோ இல்லது அவர்களை குறை கொள்வதற்கான நோக்கமோ இந்த பதிவில் கிடையாதுங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறோம். நன்றி.